Hello everyone, welcome level 2 குள்ள நான் உங்க பிரகாஷ். இன்னைக்கு இந்த காணொளியில ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதாவது கேஸ் சிலிண்டர் புக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு மத்திய அரசு புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல வீட்டு உபயோகத்திற்காக கேஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கேஸை எப்படி மிச்சப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு சூப்பரான 5 டிப்ஸையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு உபயோகத்திற்கோ அல்லது மற்ற வணிக உபயோகத்திற்கோ பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த தட்டுப்பாடுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இவங்களோட போர் காரணமாக பார்த்தீங்கன்னா கடல் வழி போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா இறக்குமதி ரொம்பவுமே தாமதமாகுது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மத்திய அரசு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ் கன்சப்ஷன், அதாவது நீங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன், அதாவது கேஸ் ப்ரொடக்ஷனை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். வீட்டு உபயோகத்திற்கு முக்கியமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதை மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணிக பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிலிண்டரை பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலுமே அதோட ப்ரொடக்ஷன் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சிலிண்டர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர் இன்றைக்கி இருக்குன்னா அடுத்து 21 நாள் கழிச்சு தான், 15 to 21 நாள் கழிச்சு தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை புக் பண்ண முடியும். கண்டிப்பாக அதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ரூல்ஸாக இருந்தது. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா அடுத்த 25 நாட்கள் கழிச்சு தான் நீங்கள் அடுத்த சிலிண்டருக்கு புக் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் உங்களோட புக்கில் 2 சிலிண்டர் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு சிலிண்டர் வாங்கிட்டீங்கன்னா அடுத்தது 30 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிலிண்டர் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலு, இன்ஸ்டியூஷன், கல்வி நிறுவனங்கள், இந்த லேபு இதெல்லாம் தான் முக்கிய ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் அப்படிங்கிறது தங்கு தண்டையின்றி கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது 1 மாதமோ 2 மாதமோ அல்லது 3-4 மாதம் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனும் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இறக்குமதி பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகுது. இந்த போர் எப்போ நிறுத்துவாங்க அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு பெரிய ஐயப்பாடாகவே இருந்துகிட்ருக்கு. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போது கேஸ் சிலிண்டர் விலையும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 60 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா 110 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரீசன். ஓகேங்களா? நம்ம எல்லாத்துமே தெரிஞ்சுக்கணும், கேஸ் கன்சப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால் நம்ம கேஸ் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இந்த மாதிரி எப்போ வேணாலும் இது டிலே ஆகிட்டே போகலாம். உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கக்கூடிய கேஸ் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. இப்போது கேஸோட கன்சப்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. தட்டுப்பாடு ரொம்பவுமே, அதாவது இந்தியாவில் தமிழகத்தில் ரொம்பவுமே கம்மியாயிருச்சு அப்படின்னே சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே மட்டும் புக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது வீடு தேடி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னாலுமே தட்டுப்பாடு அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக உங்களோட ஏஜென்சியில் உங்களுக்கு சிலிண்டர் போடக்கூடிய அந்த பர்சனையே நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலுமே ரொம்பவுமே தட்டுப்பாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்த ஒரு 4 to 5 நாட்களுக்குள்ளே நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கிங்க, அதுக்கப்புறம் வரது சந்தேகம்தான், அது 2-3 மாதம் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது இதெல்லாம் தட்டுப்பாடுக்கான காரணங்கள். நீங்கள் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே கவர்மெண்ட் சொன்னது தான். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 5 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த கேஸை நம்ம குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? என்னென்னு ரீசன் அப்படின்னா ஒரு ட்ரம் வச்சுருக்கீங்க கேஸ் சிலிண்டர் அப்படின்னா கண்டிப்பாக அது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 நாள் அல்லது 1 மாதம் இந்த மாதிரி வருங்க. நீங்கள் 2 வேளை சாப்பாடு செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில். அதுவே அதிகப்படியாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா 10 நாள் 15 நாளுக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? இதை நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே டொமஸ்டிக்கில் 100% பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் மட்டும்தான் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதர் தென், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்ஜியாக இருக்கட்டும், எல்பிஜி, சிஎன்ஜியாக இருக்கட்டும், இது எல்லாமே 70 to 80% தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிக்கிங்க. இது அந்த பிராண்டா இந்த பிராண்டா அதெல்லாம் நான் பிராண்டை நம்ம எதுவுமே இப்போது மார்க்கெட்டிங் பண்ணல. ஓகேங்களா? இது எதற்காக அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் சிலிண்டரோட அத்தியாவசியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும். ஓகேங்களா? இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ ஸ்டார்டிங் ரேட்லேருந்தே இருக்குது. நீங்கள் இதை வாங்கிட்டீங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் மூலமாகவே நம்ம இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் சாப்பாடு செய்யலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இதில் தேவையான எல்லா வகையான வீட்டு சமையல்களும் நம்ம இதில் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுதான் சேல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டு 2 or 3 days பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அதிகமாக சேல் ஆனது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தான் வந்து சேல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த 2-3 மாதமா அல்லது எவ்வளோ மாதம் தெரியாது, கேஸ் ஒருவேளை உங்களுக்கு தட்டுப்பாடாக இருக்குது, வரல, இந்தியாவில் இதுக்கான இறக்குமதி எதுவும் செய்யலை, வெளிநாட்டிலேருந்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேஸ் அப்படிங்கிறது கிடைக்காது, அக்யூரேட்டாக நம்ம சொல்லவும் முடியாது. அதனால் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டீ பிரியராக இருக்கீங்க, நான் ஒரு நாளைக்கு 10 டைம் 15 டைம் டீ குடிப்பேன், ஸோ என்னால் டீ இல்லாமல் இருக்க முடியாது, ஆனால் நான் கேஸை யூஸ் பண்ணி பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை தவிர்த்தரணும். காலையில் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ டீ வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அதை ஒரு ஃப்ளாஸ்க்கு இருந்ததுன்னா ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதை ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் வரைக்கும் கூட அந்த ஃப்ளாஸ்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கப் ஆஃப் டீ நீங்கள் ஊற்றி குடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் டீ போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா கேஸை நீங்கள் பற்ற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. நீங்கள் அப்பப்போ ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சு குடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஈவினிங் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 வேளையும் கேஸில் நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் குறைச்சிங்க. 3 வேளை நீங்கள் சமைச்சிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தட்டுப்பாட்டில் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பெரிய பாடனாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 வேளை சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 12 to 15 நாட்களுக்குள்ளே தான் கேஸ் வரும். ஏன்னா அந்த சிலிண்டரில் ஸோ அவ்வளோதான். ஏன்னா 3 வேளை நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சூடாக தான் சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறத கொஞ்ச நாளைக்கு நம்ம தள்ளி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? காலையில் நீங்கள் சமைச்சு வச்சுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதையே நீங்கள் 3 வேளைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம நிரந்தரமாக இல்லை. ஸோ யாருக்கும் இது பழக்கம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பழகி தான் வேணும். என்னென்னா அவ்வளோ தட்டுப்பாடுகள் இருக்குது இந்தியாவில். ஓகேங்களா? ஸோ கேஸுங்கிறது இப்போ நமக்கு அத்தியாவசியம் ஒன்று. ஓகேங்களா? ஸோ நம்ம உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் உணவில் முக்கியமானது பார்த்திங்கன்னா கேஸ். இது எல்லாமே நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு உணவு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். அதுபோக பார்த்திங்கன்னா இப்போது கடைகளில் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ கடைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது வணிக பயன்பாட்டிற்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிலிண்டரை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அதாவது அதோட ப்ரொடக்ஷனே இருக்காது. அதனால் சென்னை இப்போ பெரிய பெரிய நகரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஹோட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ டீயாக இருக்கட்டும், அதே மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா போட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அதனால் ஸோ கடைகளும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதையும் பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கான தண்ணீர் நீங்கள் ஏதாவது வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்டில் வாங்கி வச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கெட்டிலில் நீங்கள் ஈஸியாக வந்து சுடு தண்ணியோ காஃபியோ நீங்கள் வாட்டவர் இதில் நீங்கள் கரண்டில் போட்டுட்டு அடுத்த 5 to 10 minutes நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வழிமுறைகள் எலக்ட்ரிக் குக்கரோ அல்லது கெட்டிலோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சர்லேயும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதெல்லாம் வாங்கி வச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ரீசன் அப்படின்னா இந்த தட்டுப்பாடுகள் எவ்வளோ காலம் நீடிக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ரிகாஷன் எடுத்து இந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாமே பின்பற்றினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களாலையுமே வீட்டில் இருந்தபடி உங்களோட ஸோ அன்றாட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேஸ் கன்சம்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாடரேட் லெவலில் வச்சுருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக